சதவீத இடஒதுக்கீடுல எவ்வளவு இஸ்லாமியர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள். அண்ணன் அவர்களும் அதை தான் பிரதான கோரிக்கையாக இந்த இடத்துல வைக்கிறோம். எத்தனை சதவீதம், எத்தனை பேர் இங்க வேலை பார்க்கறாங்க, இதுவரைக்கும் பதில் இல்லை. ஏன் உங்களால சொல்ல முடியல? ஆய்வு பண்ணி பார்த்தா கணக்குப்படி 2% குறைவானவர்கள் தான் இந்த பொறுப்புகள், அரசு பொறுப்புகளையும் பதவிகளையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்ததாக சொல்றாங்க. அதுவும் உண்மையான தெரியல. ஏன்னா 30%த்துல 3.5% பிரிச்சுட்டு திரும்ப 31% பொது பட்டியல்ல அதுல அவங்க தகுதி வாரியாக தேர்வானவர்களோட ஒரு சுழற்சி முறைன்னு வச்சு அந்த இடத்துல எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை எப்படிங்க தட்டி பறிக்க மனசு வரும் ஒரு அரசுக்கு? இதையே செய்றீங்க. இது ஒரு மறுசீராய்வு செய்து இதனை நீங்க நிச்சயமாக மறுசீராய்வு செய்து 7% மாற்ற வேண்டும். ஏன்னா இன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுபடிதானே நடந்துக்கணும். உங்களால மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. ஏன்னா திமுக என்ன தெரியுமாங்க, முடிகிறதையெல்லாம் முடியாதுங்கிறதும் முடியாததையெல்லாம் முடியுங்கிறது தான் திமுக. நீட்டு விலக்கு முதல் கையெழுத்து நடந்துச்சா? என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே நீட் பத்தி பேசினாங்களே, இது முடியாதுன்னு தெரிஞ்சு முடியும்னு சொல்றீங்க. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும்னு தெரிஞ்சும் எடுக்க முடியாது, அது மத்திய அரசால தான் முடியும்னு சொல்றீங்க. டாஸ்மாக மூட உங்களால முடியும்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மத்திய அரசால தான் முடியும்னு சொல்லி மேடை ஏறி வெக்கமே இல்லாம பேசுறீங்க. திரு உதயநிதி அவர்கள் இளைஞர் மேம்பாட்டு துறையில இருக்காரு. இஸ்லாமிய இளைஞர்களோட மேம்பாடு பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுடைய கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் உயர்ந்து வர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? இடஒதுக்கீடு என்பது திமுக ஆட்சியில குடும்பத்திற்கான ஒதுக்கீடாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் சமமாக பதவிகளையும் சொத்துக்களையும், அமெரிக்கால சொத்து, லண்டன்ல சொத்து, அந்த தீவுல சொத்து, இந்த தீவுல சொத்து, சொத்துக்களையும் குவிப்பதற்கு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? இங்க ஏழை எளிய இஸ்லாமிய மக்கள் இப்ப சற்று முன்பு பேசிய ஐயா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? மலம் அல்லவது அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் நலிந்த நிலையில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். உங்கள் கண்ணுக்கு அது தெரியலையா? தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் வர்றப்ப மட்டுமே கண்ணே மணியேன்னு பேசுறது மாதிரி பேசி ஏதாவது பேசி வாக்குகளை வாங்கி நீங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு உங்க ஒட்டுமொத்த வாக்குறுதிகளையும் மறந்துட்டீங்க. இதை எல்லாருமே சொல்றாங்க, அரசு அதிகாரிகளும் சொல்றாங்க, அரசாங்கம் எல்லா துறையிலையுமே அனைத்து துறைகளுமே நீங்க பொய் வாக்குறுதிகள் கொடுத்தத நிச்சயமாக அடுத்த முறை நீங்க எதிர்கட்சியா தான் அமரணுங்கிறத முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே பேசிட்டு போனாங்க. உண்மையாகவே நான் இந்த மேடையில் மிகவும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சா அண்ணன் வேல்முருகன் அவர்களை கண்டிப்பாக நான் பாராட்டியே ஆக வேண்டும். தன்னலம் கருதாமல் எந்த கட்சி எந்த கூட்டணி அதெல்லாம் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கை, அதுவும் எஸ்டிபிஐ நடத்துறாங்க. நான் பல ஆண்டுகளாக துணையாக இருக்கிறேன், என்ன நடந்தாலும் அவர்களுடன் நிற்பேன் என்று சொன்னார். உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியா இருந்ததுங்க. இந்த மேடையில் ஐயா தோழர் தியாகு ஐயா பேசும்போது கூட உண்மையான கருத்துக்கள். ரொம்பவே அரசால நீங்க பதவி ஏற்கிறதே ஆளுநர் வரலன்னா தள்ளி போட முடியுமா கேட்டாருல்ல, அதுதாங்க உண்மை. அப்பாவி மக்களுக்கு புரியும் வகையில நாங்கள் எல்லாம் எடுத்து கூற அணியாக திரள தயாராக இருக்கோம். ஆனா சிறைவாசிகளை வெளியில வர்றதுக்கு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாருன்னு ஒரு சால் சாப்பு சொல்றீங்க. அதுக்கு பேர் என்ன? சால் சாப்பு. நீங்க சொல்றது உண்மையா உண்மை இல்லையான்னு கூட மக்களுக்கு தெரியாது. 161வது விதியின் கீழே தலைவர்கள் பிறந்த நாள் வரும்போது சிறைவாசிகளை விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற விதி இருக்கு. அதை ஏன் உங்களால செயல்படுத்த முடியல? அப்ப அந்த இடத்துல நீங்க யாரோடையோ ஒரு நான் அந்த மாதிரி இந்த உறவுன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு எதிர்மறை ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பின்னாடி யாரு கூடவோ கை கோர்த்து கொண்டு நீங்க இஸ்லாமியர்களை ஏமாற்றுகிறீர்கள். 25 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறதும் இந்த ஒரு வாசகம் பார்த்தேன். பரோல்ல வருவது ஜெயில இருப்பதை விட கொடுமையானது. உண்மை. பரோல்ல வர்றது ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 2 வாரம் தன்னுடைய குழந்தைகளையோ குடும்பத்தினரையோ பார்த்து விட்டு செல்கின்ற கொடுமை. ஏன் அந்த கொடுமையெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனால உங்களுக்கு தெரியலையா? குழப்பமா இருக்குங்க. நீங்கள் பிரித்து பார்க்க நான் விரும்பவில்லை, என்னுடைய சொந்தங்களாக நான் நினைக்கிறேன். உங்களோட அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கண்டிப்பாக எல்லா நிகழ்விலும் பங்கேற்கும். நான் என்னுடைய ரத்த உறவாகத்தான் என் அருமை அண்ணன் எப்போ முதல் முறை அவரை சந்தித்தனோ அவர் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என்
அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களை நான் உண்மையாகவே நான் பார்க்கும் தருணத்திலெல்லாம் அந்த உணர்வு என்பது சகோதரர் என்பதை உண்மையா சொல்றேன். இப்ப கூட சிந்திச்சேன், எப்படி நமக்கு கூட பிறந்த மாதிரி அவங்க பேட்டி கொடுக்கும் போது, அவங்க பேசும்போது, அவங்க திங்க் பண்ணும் போது, அவங்க சிந்தனையிலும் செயலிலும் எல்லாவற்றிலையுமே நாங்கள் எல்லாம் போராளிகள். போராளிகள் எல்லாம் ஒன்று கூடினால் நடத்த முடியாதது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்று திரண்டு விட்டோம் என்றால் இங்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.